கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முதலாவது நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். கூடி வந்திருக்கிற பரிசுத்தவான்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நம்ம பார்க்க இருக்கிறதான பாடத்தின் தலைப்பு, சகோதரர் சொன்ன வண்ணம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்பதான கருத்துல நம்ம இந்த வசனத்துல என்ன கருப்பொருள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். இது கிறிஸ்து முதலாம் வருகையில மலை பிரசங்கத்துல இந்த வார்த்தைய குறிப்பிட்டிருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை மிகவும் நிறைய மனிதர்களை உரம் வாய்ந்தவர்களா மாற்றி இருக்கிறதுன்னு கூட பார்க்குறோம். இப்போ 2வது சப்ஜெக்ட்ல கூட சகோதரர் குறிப்பிட்டபடி இந்தியாவுடைய சுதந்திரத்தை பற்றி எல்லாம் கூட நம்ம பேசணும். அதுக்கு வித்திட்ட ஒரு தலைவருக்கு கூட இந்த அவருடைய சுயசரிதையில இந்த காரியத்தை, மலை பிரசங்கத்தை அவர் ரொம்ப நேசிச்சு அதன் மூலம்தான் இந்த அகிம்சைய கையில் எடுத்து இந்த போராடினா கூட எழுதியிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆக இந்த வசனத்தினுடைய உட்பொருளை அறிந்து கொண்டோம்னா நாமும் கூட தேவனை தரிசிப்பது மிகவும் உறுதியான முடிவா இருக்குன்னு கூட நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ இதனுடைய கருத்து என்னன்னு பார்க்கும்போது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இருதயத்துல சுத்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதார வசனமாக நம்ம படிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னை காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆமாங்க, எல்லா காவலோடும் நம்மளுடைய இருதயத்தை காத்து கொள்ளும் போதுதான் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். இந்த வசனத்தை கூட 2ஆ பிரித்தோம்னா, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளணும், அப்படி காத்து கொள்ளும் போதுதான் அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இருதயத்தை குறித்து இவ்வளவு தூரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இருதயத்தை குறித்து இன்னும் வேதம் வேற என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா, நம்மளுடைய அவயங்கள்ல எல்லா அவயங்களை காட்டிலும் இந்த இருதயம்ங்கிறது மகா கேடுள்ளது, திருக்குள்ளது அப்படின்னு சொல்லி இங்க வேதம் குறிப்பிடுறத பார்க்கிறோம். அப்ப இந்த இருதயத்தை சுத்தம் உள்ளதா நம்ம பாதுகாத்தோம்னா தான் நம்ம தேவனை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை, அப்ப இந்த இருதயம் எப்படி சுத்தப்படுத்துறது? இப்போ கண் பார்வை சுத்தம் வேதத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். பார்வை நமக்கு சுத்தமானதாக இருந்தால் நம்ம உடல் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கைகளின் கிரியைகள் சுத்தமா இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கு நிறைய இடத்துல நம்ம ஆதாரங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். நம்மளுடைய நடைகளை காத்துக்கொள்ளணும்னு கூட சொல்லியிருக்குது. அப்ப இருதயத்துல சுத்தம்னா, இருதயம்னா அது எப்படி சுத்தப்படுத்துறது? அப்ப இருதயத்தினுடைய சுத்தத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6:5 வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகுகிறது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. இப்போ வசனத்தின்படி பார்த்தோம்னா, இங்க இருதயம்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இருதயத்தின் நினைவுகள், அந்த நினைவுகள் மூலம் நம்ம செயல்படுத்தக்கூடிய கிரியைகள். அப்போ இந்த இருதயத்தில் உள்ள நினைவுகள், இருதயத்துக்குள்ளாக நம்ம யோசிக்கிறதான காரியங்கள் எல்லாம் சுத்தமானதாக தேவன் பார்வையில, இந்த மனுஷனுடைய பார்வையில மாத்திரமல்ல, தேவனுடைய பார்வையில். ஏன்னா
நம்ம மனுஷனுக்கு மறைவாய் கூட நிறைய காரியங்கள் செய்யலாம். தேவனுக்கு முன்பாக நம்ம எதையும் மறைக்க முடியாது. அப்போ தேவனுடைய பார்வைக்கு முன்பாக நம்ம சுத்தமான இருதயமாய் காத்துக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ சுத்தமுள்ள இருதயமாய் காத்துக்கொள்ளணும் அப்படின்னாக்க அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணினா நம்ம இருதயத்தை சுத்தமான காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கு கூட சகோதரர் அருமையாக அதை கோடிட்டு காட்டினாரு. மன்னா, ஜூன் 19 மன்னா, அதை கூட ஒரு ட்ரிப் வாசிச்சா நல்லா இருக்கும். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தின் சத்தியமும் விதைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் சத்தியத்தில் பிரியமுள்ளவர்களாய் இருப்பார்கள். ஏனென்றால் சத்தியம் அவர்களுடையது. சத்தியத்தை இவர்கள் கண்டடைந்த போது அதன் மதிப்பை உணர்ந்து அதை எப்போதும் தியானிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இது தேவனுடைய மகிமையும் அவருடைய அன்பையும் உதாரண குணத்தையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துவதால் இந்த சத்திய வசனங்களை தேவனுக்கு ஒப்பாக இவர்கள் கருதுவார்கள். இதனால் வேதத்தையும் இவற்றை தந்தவரையும் சிநேகிக்கின்றனர். இவைகளை ஆஸ்தியாக தங்கள் இருதயங்களில் வைத்து காத்து அதன்படி நடந்து தங்கள் வாழ்க்கையில் இவற்றை பயன்படுத்துவார்கள். இதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பார்த்தீங்களா, தேவனை குறித்ததான ஞானத்தை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான பாதுகாப்பை, தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்கிறத, தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளை குறித்து, தேவன் நமக்கு கொடுக்க போகிற பாதுகாப்பை குறித்து, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை குறித்து, இப்படியாக தேவனை குறித்ததான ஆசீர்வாதங்கள், தேவனுடைய தெய்வீக திட்டங்கள், இவைகளை குறித்தே நம்ம மனதில் சிந்தித்து கொண்டு இவைகளே நம்ம ஆசீர்வாதங்களாக எண்ணி அதை நம்ம மனசுக்குள்ளாக அப்பியாசப்படுத்தி கொண்டு இருக்கும் போது நமக்கு இந்த தீய எண்ணங்கள், தீய காரியங்கள், தீய நோக்கங்கள் எதுவுமே நமக்கு என்ன இருக்காது. நமக்கு உண்டானது எல்லாமே தேவனுடைய திட்டத்தை பற்றியும் தேவனை அறிகிற அறிவை குறித்தும் நம்ம மனசு ஃபுல்லாக நிறைந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி நிறைந்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம பிரதர் கூட அதை குறிப்பிட்டார். செகண்ட் சப்ஜெக்டில் ஸ்டார்டிங்கில் நம்ம சப்ஜெக்ட் கேட்கும்போது நம்ம ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, ரொம்ப வாஞ்சையோட, மன ஆசையாக நம்ம என்ன பண்ணுறோம், சத்தியத்தை நம்ம அதிகமாக கேட்கறதுக்கும் அதை கை கொள்றதுக்கும் படிக்கிறதுக்கும் வாஞ்சையாக இருக்கிறோம். காலப்போக்கில் போக 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 பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த வாஞ்சை குறைவுபடுது. அந்த இதனுடைய சத்தியத்தில் நம்மளுடைய ஈடுபாடுகள் குறைவுபடும் போது நமக்கு அந்த இடத்துல இருதயத்தில் ஒரு தொய்வு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இங்கே பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே. அப்படி தொய்வு ஏற்படும் போது நமக்கு ஏற்படக்கூடிய முதல் பாதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டால், நம்ம தேவனுடைய நீதியை கடைபிடிக்கிறதுல தவறுகளாக இருப்போம். இப்போ தேவனுடைய நீதி நமக்கு என்னதுங்க சொல்ல முடியுங்களா? அப்போ தேவனுடைய நீதியை நம்ம எதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, தேவன் கொடுத்த வசனம், அவர் கொடுத்த வார்த்தை, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக, என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இப்படிப்பட்டதான தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு நீதியாக இருக்கிறது. அதை கடைபிடிக்கிறதா நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியத்துவமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகள் கடைபிடிக்கிறதுல நம்ம தவறுகிறவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை, அடுத்ததாக எதுல குறைவுபடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுல வாஞ்சை குறைவுள்ளவர்களாக இருப்போம். ஊழியத்தின் பாதைகள் நம்ம ஊழியத்துக்கு அழைத்தால் கூட நம்ம ஊழியத்தின் பாதையிலிருந்து விலகுகிறவர்களா, ஊழியத்தில் பங்கெடுக்கிறது குறைவுபடும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஊழியம் கூட 2 வகையாக பிரிக்கலாங்க. தனிப்பட்ட ஊழியம், சபை மூலம் நம்ம செய்யக்கூடிய ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த இருதயத்தினுடைய வாஞ்சை, தேவனை பற்றி அறிகிற அறிவு குறைவுபடும் போது ரெண்டாவதாக இந்த காரியம் கூட குறைவுபடும் பார்க்கிறோம். மூணாவது காரியமாக என்னன்னு பார்க்கும்போது நம்மளுடைய பரிசுத்தம் குறைவுபடும். நம்ம இருதயத்தில் நம்ம தேவனை குறித்து அறிகிற அறிவில் குறைவுபடும் போது நமக்குள்ளாக இருக்கிற தனிப்பட்ட ஒழுக்கம், தனிப்பட்ட நம்மளுடைய இருதயத்தின் நல்ல குணங்கள் குறைவுபடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளை,
அடுத்ததாக பார்க்கும்போது சகோதர அன்பில், சகோதர ஐக்கியத்துல குறைவுபடுறவர்களா இருப்போம்னு சொல்லி பார்க்கிறோம். இதற்கு அடுத்தது கடைசியாக நாம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறதுல கூட நம்ம குறைவுபடுறவர்களா இருப்போம் அப்படின்னு பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம தேவனை அறிகிற அறிவுல குறைவுபடும் போது இவ்வளவு காரியங்கள் நமக்கு நடைபெறும் பார்க்கிறோம். அதற்கு ஒரு சின்ன உதாரணமா நம்ம பார்த்தோம்னா, முதல் விழுகை ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. நமக்கு எல்லாரும் தெரியும், இது ரொம்ப அறிந்த ஒரு காரியம்தான். இப்போ நம்ம எல்லோரும் ஏதேன் தோட்டத்துக்கு போனோம்னாக்கா அங்கே இருக்கிறத கொஞ்சம் நேரடியாக பார்க்கலாம். பாருங்க, தேவன் அவங்களுக்கு சகல நன்மையான ஈவுகளையும் கொடுத்தார். எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்தாரு. இதை விட பெரிய ஒரு காரியம், தேவன் தினமும் தன்னுடைய தூதர்களை கொண்டு அவர்களோடு என்ன பண்ணாருங்க, உறவாடினார், பேசினார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய பராமரிப்பு, அன்பு நேரடியாக பெற்றுக்கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு வேண்டிய எல்லா சௌகரியங்களும் அங்கே கிடைக்கப்பட்டார்கள் அப்படின்ட்டு சொல்லி கூட பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்க, அங்கு நம்ம அம்மா, ஆதி அம்மா அந்த சுயத்தை அடக்காம, சுயத்தை மேற்கொள்ள இயலாம, அந்த எல்லா பழமும் இருக்குது. ஆனா அந்த அந்த வசனத்தை பார்த்தோம்னா தெரியும், பார்வைக்கு வசனம் பார்ப்போமே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆமா. அவனும் புசித்தான். பாருங்க, இந்த இடத்துல இத்தனை கனிகள் கொடுத்தாலும் அந்த ஒரு கனி, தேவன் வேண்டாம் என்று சொன்ன, விலக்கி வைத்த அந்த ஒரு கனியை, நான் அந்த கனியை புசிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் விலை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய எண்ணத்தில் அந்த எண்ணம் மேலோங்கி அதை பாருங்க அவங்க கை கொண்டார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். இதனால அந்த மீறுதல்கள் பிறந்தது. அவர்கள் மீறுதல் பண்ணினதுனால அவர்கள் தேவனுடைய அந்த பாதுகாப்பை விட்டு, தேவனுடைய சகல ஈவுகளையும் விட்டு புறம்பே தள்ளப்பட்டார்கள் கூட பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளை. அப்போ நம்ம இருதயத்துல சுத்தம் இல்லைன்னா நமக்கு உண்டான முதல் அடி எங்க இருக்குன்னா, சுயத்தை மேற்கொள்றதுல இருக்கிற பலவீனத்தை குறிக்கும். இப்போ இந்த சுயத்தை மேற்கொள்றதுல பலவீனப்பட்டோம்னா அடுத்ததாக பின்னாடி இன்னொரு ஆபத்து, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளே. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 8, 9. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். பார்த்தீங்களா, நம்ம சுயத்தை அடக்கல அப்படின்னாக்க அதற்கு பின்பாக இந்த நாவை கூட என்ன பண்ண முடியாதுங்க, அடக்க முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இல்லை நான் அடக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிச்சோம், நம்ம உறுதியாக சொன்னோம், நம்மளால முடியும்னு சொன்னோம்னா இந்த வசனம் பொய்யா இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுது, இது பொய் சொல்லாது. அப்படிங்கிறப்போ நம்ம அந்த சுயத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கல அப்படின்னாக்க நம்மளுடைய நாவையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாது. அப்போ அந்த நாவின் மூலம் நம்ம என்ன பண்ணுவோம், சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த காரியமா போகுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ சுயத்தோட கட்டுப்பாட்டோட இருந்தோம்னாக்க அந்த மனுஷனுடைய நாவு எப்படி இருக்கும் அதை கூட பார்க்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். பார்த்தீங்களா, அப்போ தன்னுடைய மனசை அடக்கி சுயத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற மனுஷன்
தன்னுடைய மனசுல இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி அடக்கல அப்படின்னாக்க தன்னோட அது மனசு பொல்லாத. நீதிமொழிகள் கூட வசனம் இருக்கும். தன் மனதை அடக்காதவன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல இருக்கிறான்னு சொல்லிட்டு கூட வசனம் இருக்கு. அப்போ நம்ம அந்த மனதை அடக்கலைன்னாக்க அது மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறதுனால அது நமக்கு நிறைய பொல்லாங்குகளை கொண்டு வரும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம சுயத்தை அடக்கணும்னாக்க நம்ம மனசுல இருக்கிற நல்ல பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த வார்த்தைகள், அதைத்தான் பிரதர் கூட சொன்னாரு, கனிகள் அப்படின்னாரு. அப்போ நம்ம இருதயத்தை சுத்தமாக காத்து கொள்ளும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய கனி எப்படி இருக்குங்க? வசனம் கூட பார்த்துருக்கிறோம், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கனி, நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய நடக்கை, நம்மளுடைய செய்கை, நம்மளுடைய சிந்தை எல்லாம் சுத்தமா இருந்ததுனாக்க எல்லாமே சுத்தமா இருக்கும். இன்னொரு வசனம் கூட இருக்கு, சுத்தம் உள்ளவனுக்கு எல்லாம் சுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய நினைவுகள், எண்ணங்கள் எல்லாம் சுத்தமா இருக்கும்போது நம்மளுடைய மனதும் சுத்தமா பார்த்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை, அப்போ இந்த ஆதார வசனத்துடைய பிற்பகுதியை பாருங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப இந்த ஜீவ ஊற்றுனா என்னங்க? நம்ம இருதயத்தை காத்துக்கொண்டோம், நம்ம இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னா இது லிட்டரா கூட நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க. இருதயத்தினுடைய வேலை என்னங்க? ரத்தத்தை பம்பு பண்றது. ரத்தத்துல என்ன இருக்குங்க? உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. அப்போ பாருங்க, எல்லா உறுப்புகளும் சிறப்பாக செயல்படுவதற்கு அது ஜீவ ஊற்றா இருக்குதுன்னு கூட நம்ம பார்க்கிறோம். லிட்டரலா எடுத்தோம்னா கூட, அதே ஆவிக்குரிய வழியில் எடுத்தோம்னா கூட நல்ல காரியங்களுக்காக அந்த ஜீவன் கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனா நமக்கு ஜீவ ஊற்று எதுங்க? வசனம், தேவனுடைய வார்த்தை. இதை கை கொள்ளும் போது நமக்கு ஜீவனை கொடுக்கறதா பார்க்கிறோம். கிறிஸ்துவும் கூட அதைத்தான் சொன்னாரு. அப்போ நம்ம தேவ வசனத்தை கை கொண்டு அதை கடைபிடித்து நடக்கும்போது அது நமக்கு ஜீவ ஊற்றா இருக்குன்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னொரு ஆர்டிக்கல் கூட பார்ப்போம். ரீப்ரின்ஸ் 27:53 ஒரு பேராகிராஃப்ல இப்படியாக போடப்பட்டிருக்குது, பார்க்குறோம். அது போடுங்க. ஒருபோதும் மாம்சத்தில் பூரணமான அன்பின் இந்த பிரமாண்டமான இலக்கினை அடைய முடியாது. சிலருக்கு மற்றவர்களை காட்டிலும் மாம்சத்தில் அதிகமான பலவீனங்களும் குறைவுகளும் காணப்படுகின்றன. ஆகவே தங்களுடைய இருதயத்தின் உண்மையான உணர்வுகளை முழுமையாகவும் சீராகவும் வெளிப்படுத்துவதற்கு மற்றவர்களை விட இயலாமையில் காணப்படுபவர். ஆனால் தேவன் இருதயத்தை காண்பார். இந்த ஓட்டத்தில் ஓடுவது இருதயம் என்றோ அவர் காண்கின்றார். சுவிசேஷத்தில் நமக்கு முன்பு வைக்கப்பட்டுள்ள இந்த இலக்கை, அதாவது நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கும் பூர்ணமான அன்பினுடைய இந்த இலக்கை இருதயமே அடைய வேண்டும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பார்த்தீங்களா? இப்ப இந்த ஆர்டிக்கல்ல என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இலக்கை நோக்கி ஓடுகிறது நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையை பார்த்தா எது ஓடுதுங்க? நம்ம இருதயம் தான் ஓடுது, நம்மளுடைய சிந்தை தான் அங்க லக்கை நோக்கி ஓடுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த லக்கை நோக்கி ஓடுகிறதுல நமக்கு மனுஷருக்கு மனுஷன், சகோதரருக்கு சகோதரிக்கு வித்தியாசங்கள் ஏற்படும். ஏன்னா ஒருத்தர் ரொம்ப சத்தியத்தை அதிகமாக உணர்ந்திருப்பாங்க, பலவான்களாக இருப்பாங்க, உறுதியில் நிலைத்து இது பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ரெண்டாவது அவங்களுடைய அட்மாஸ்பியர், அவங்களுக்கு உண்டான அக்கம் பக்கத்து சூழ்நிலைகள் அவங்க அந்த பலியின் ஜீவனம் செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும்.
இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி சூழ்நிலை அமையாமல் இருக்கும். இப்போ நம்ம சகோதர பார்வையில் நம்ம பார்க்கும்போது அவர் பேர் இவ்வளோ இதாக இருக்கிறாரு, ஆனால் இவர் பலியின் ஜீவியத்தில் இந்த மாதிரி இருக்காருன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் என்னன்னாக்கா, தேவன் வந்து உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். அப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளுடைய இருதயத்தை தான் தேவன் பார்க்கிறாருன்னு சொல்லிட்டு கூட இந்த ஆர்டிக்கல்ல நம்ம பார்க்கிறோம். அப்போ இதன்படி நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த ஓட்டத்தை ஓடுறது, இருதயத்தை சுத்தமுள்ளவர்களாக இருந்து நம்ம இந்த ஓட்டத்தை ஓடி லக்கை அடைகிறது நாமல்ல, நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய சீர்பொருந்தப்பட்ட அந்த சிந்தை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆக இப்படியாக நம்ம இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருந்தோம்னா பிற்பாடு கடைசியாக நம்ம தேவனை தரிசிப்பது எப்பங்களா இல்லை, லக்கை அடைந்த பிற்பாடு தான் நம்ம தேவனை தரிசிக்க முடியும். அப்போ நம்ம இப்ப இருதயத்தை சுத்தமான காத்து கொண்டு இருதயத்தை சுத்தப்படுத்தி நம்மளுடைய ஓட்டத்தை ஓடும்போது நம்ம இருதயில என்ன பண்ணலாங்க, லக்கை அடைந்து தேவனை தரிசிப்பவர்களாக இருக்கலாம்னு சொல்லி பார்க்கிறோம். மீண்டுமாக ஆதார வசனத்தை படிப்போம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமாங்க, எல்லா காவலோடும் நம்ம காத்து கொண்டோம்னா நமக்கு ஜீவ ஊற்று அதனிருந்து புறப்படும். நம்ம தேவனை தரிசிப்பவர்களாக இருப்போம்னு சொல்லிட்டு கூட பார்க்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நன்றிகளை எடுக்கிறேன். சபையாருக்கு கூட நன்றிகளை எடுக்கிறேன்.